யாராவது வந்து சொல்கிறாங்க, ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த உங்கள் சிவி பார்க்குறாங்க, பார்த்துட்டு எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு, நோ யூ ஆர் நாட் வர்தி அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது எவ்வளோ தூக்கமாக இருக்கும். சில பேர் சொன்ன, இதுக்காக தானே நான் வந்தேன், எனக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. See, that is the position we are in. Nobody is holy, nobody is worthy, but one person is worthy and worthy. That is Jesus Christ of Nazareth. 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். So the very image and likeness of God, Father God, Jesus was there. He is only capable of taking the book from the right hand of the Father God. இதை புரிஞ்சுக்கணும். Once we come to know about it, இதெல்லாம் நம்ம எவ்வளோ உள்ள வைக்கிறோமோ அவ்வளோ வெற்றி நம்மளுக்கு வரும். இது ரியலைஸ் பண்ணாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி சோத்திரம் பண்ணுறோம், சோத்திரம் எல்லா சர்ச்சிலையும் பண்ணுறோம். சண்டே போனோடனே என்ன பண்ணுறோம், சோத்திரம். This is not going to work out. Realize for what you are praising God. Okay. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அவர் தான் பலி ஆடு. Because he sacrificed his life, everything. He became worthy for the entire human, not only human race, for everything. He conquered. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. செலக்ஷன் அவர் தான் செலக்ட் பண்ணி அவர் ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். We have to just humble ourselves before the Lord. ஹம்பிள் பண்ணிட்டு அவர்கிட்ட போனால், ஆண்டவரே ஐ எம் நாட் worthy. இந்த கெட்டகுமாரனோட கதை நம்மளுக்கு தெரியும். நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் தகுதி இல்லை, நான் வேலைக்காரனாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்க்குறது பிள்ளைகளை தான் பார்க்குறாரு. இல்லைப்பா நீ வா. திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜீசஸ். அதை தான் அவர் அந்த ஸ்டோரியை வெளியே சொல்கிறாரு. சொல்லி மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அப்ப நம்மளுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. We are priests and kings. There is one king above and we are kings in the earth realm. நாம போய் வானத்தில் போயிட்டு நான் தான் ராஜான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஒரு ஆள் ராஜாவே இருக்கிறாரு. அங்கே போய் நீங்கள் அவர் போக முடியாது. ஒரு ராஜபாரத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜா செத்துட்டார்னா, இப்போ நம்ம இங்கிலாண்டில் பார்ப்போம், ராணி அம்மா செத்தவுடனே அவங்க பையன் கொண்டு போய் சிங்காசனத்தை வச்சுட்டாங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டா பிள்ளையை கொண்டு வந்து வைப்பாங்க. இங்கே நோ டையிங். There is no word called dying. In heaven, சதா காலங்களில் ராஜா. ஸோ அந்த ராஜாவை வந்து ஒரு புது பாட்டு பாடினாங்க. புது பாட்டு தான் பாடினாங்க, புது டான்ஸ் ஆடல.
தெரிஞ்சா நல்லா புரிஞ்சுக்கோங்க. டான்ஸ் ஆடலைங்க, புது பாட்டை தான் பாடினாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு டான்ஸ் எல்லாம் இல்லை. நாங்கள் சில பேர் சொல்கிறேன், பேர்லாம் சொல்லலை, யாரையும் குற்றப்படுத்தவும் இல்லை. அவங்களுக்கு டான்ஸ் ஆடினா ஆடிட்டு போட்டோம், நீங்களும் போய் டான்ஸ் ஆடிடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம், வேத வசனத்தின்படி இருக்கணும். மனுஷனுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே இருப்பது அது ஒரு இது. ஏன்னா நம்ம கத்தரை உரிய இடத்துல கனத்தையும் மகிமையும் கொடுக்காம இருக்கும்போது துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் வரதான் செய்யும். நீ கோயிலில் போயிட்டு அங்கே போய் டிங்கு 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 ஆட்ட, சர்ச்சில் எங்கேயாவது போய் ஆடுறேன்னு வச்சுக்கோ, என்ன குத்துப்பாட்டு ஆடு கேட்டால் தேவனை மகிமைப்படுத்தணும். தாவீது கூட ஆடினாருன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தாவீது ஒரு ட்ராஜடியை பார்த்தார் அந்த சமயத்தில், அதோட கப்புன்னு அடங்கிட்டு போயிட்டார். சரி, ஒரு சமயத்தில் ரோட்டில் தேவனுக்கு முன்பாக பலத்தனா, அதாவது அவங்க ஆடுறதுக்கு அர்த்தம் என்னென்னா, தள்ள சர்வத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்புக்கிட்டேன் ஆட்டு அப்படின்னு அர்த்தம். நான் இதுக்கு மேலே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பேன், அது எல்லாரையும் ஹர்ட் பண்ணிவிடும், அதனால் விட்றேன். அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்க விரும்பலை. நீ கூட நிறைய பேர் அப்படியே ஆடிக்கிட்டு ரோடெல்லாம் சுற்றிட்டு வராங்க. நான் யாரையும் குற்றம் சொல்லலை, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் எழுதி கொடுங்க. ஆனால் கடைசி நாட்டில் இது வரணும், இப்படி தான் வரும், இது மாதிரி தான் வரும், வேதத்தில் எதிர்க்கப்படி தான். அப்புறம் பாருங்கள், பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகவும் 1000 இருந்தது. இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 16,000 × 16,000 கணக்கு போடுங்க, கம்ப்யூட்டரில் இருக்கும். × 10,000 × 10,000 அவ்வளோ ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே உம்மால் முடியுமா? அவ்வளவும் எப்படி அவர்கிட்ட வரும்போது எப்படி வருது? இதில் ஏதாவது ஒரு ஏஞ்சல் நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னானா? அப்படியே மூடிக்கு போயிட்டு ஆண்டவர் தொழுதுட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க they know who he is, கிரியேட்டர். நான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடலாம், இங்கே பூமியில் ஆடலாம், ஆடிட்டுருங்க, அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொன்னார்கள். இதுதான் அவங்க சொல்றதே என்னது? the very thing they are keeping on telling that. why? அந்த பாட்டில் கர்த்தாவே இப்போ நம்ம பாடினோமே, துன்பம் உண்டு துயரம் உண்டு, இதெல்லாம் பாட அங்கே இல்லவே இல்லை. நம்ம தான் இங்கே ஏர்த்தில் தான் பாடுறோம், அங்கே ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இது இப்படி நம்ம இஃப் we keep on doing that here on the earth, everything will vanish. பேய் பிச்சுட்டு ஓடி போயிடுவான், அவனால் தாங்க முடியாது. இப்போ இவங்க ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் என்று சொன்னார்களா? அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய பிரேயர். they keep on doing this. படிக்கும்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? எனக்கு அது பத்தலை, எனக்கு இது தாங்க, எனக்கு அது இது வரல. then we lose sight. we are in the night falls. Rastafari sing in his song guiding light ன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் night falls I lose my sight. நைட் வந்தோடனே நிறைய பேருக்கு லூஸ் ஆகிடும். அப்போ தான் தண்ணி அடிக்க போடுவாங்க.
தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி உழுந்து கிடப்பானுங்க. ஏன்னா நைட் ஃபால்ஸ், திருப்பி அடுத்த நாள் காலேஜ் ஐயோ தண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி व्यसனப்படுவான். வேறு குடிகாரம் व्यसனப்பட்டு நீங்கள் பார்க்கணும், ரொம்ப டீப்பாக व्यसனப்படுவான். ஏன்னா அவனால் விட முடியாது. ஓகே, அதனால் நம்ம யோசனை பண்ணுவோம், இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ப்ரைசிங் காட். நம்மகிட்ட இருக்க கெட்டதெல்லாம் போகணுன்னு சொன்னால் ஸ்டார்ட் ப்ரைசிங் காட், வர்ஷிப்பிங். அவருக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்துருங்க. இதுதான் போட்டிருக்கு ரோமர் 1 தேவன் என்று அறிந்து. இப்போ நீங்கள் தேவன்னா எப்படி இருக்கிறாருன்றத அதை பார்க்குறீங்க. மோசையோட இடைப்படும் போது கர்த்தர் சொல்கிறாரு, he tells, this is my qualification, my character is my qualification. இன்றைக்கி நம்ம கேரக்டர் நம்ம குவாலிஃபிகேஷன் ஆகுதா? ஆர் when we introduce ourselves to a person, நம்ம பேர் தான் சொல்கிறோம், ஆனால் பேருக்குள்ளே அர்த்தத்தை சொல்கிறோமா? இல்லை இதான் ஐ எம் so and so அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன மாதிரி அந்த காரியங்களை சொல்கிறோமா? என்னுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும். இங்கே தான் நம்ம we fail to realize it.